நம்சி மாவட்டத்தில் இந்திரேணி என்ற பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த மாவட்டத்தில் 500 பேர் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் 3 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நிறைய வீடு எல்லாம் அடிச்சுட்டு போச்சுங்க. நிறைய மக்கள் இதில் இறந்துட்டாங்க. இது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதுரா அது இந்த பிரிட்ஜ். பத்தாங் என்ற இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. அதில் சிக்கிய 23 ராணுவ வீரர்களை காணவில்லை. 21 ராணுவ வீரர்கள் வந்து அதில் வந்து போயிட்டாங்க. பாருங்க லேண்ட் சைடு ஒர்க்ஸ் அப்படியே இவங்க பின்னாடி பாருங்க எப்படி அரிச்சிருக்கு பாருங்க அந்த இடம். இதெல்லாம் நம்ம இறங்கி வந்தோம். இப்போ இதெல்லாம் இறங்கி வந்தோம், எப்படி அரிச்சிருக்கு பாருங்க. விரிச்சலை பாருங்க, அப்படியே விரிசல் விட்டுருக்கு. செம்ம ரிஸ்கியான இடங்க அதெல்லாம். ரொம்ப லெஃப்ட் வந்துடாத. செம்ம ரிஸ்கிங்க. ரோட பாருங்க, பாதி ரோடு வந்து கீழே தான் கிடக்கு. இந்த பாருங்க எவ்வளோ ரிஸ்கான ரோடு பாருங்க. போப்பா தம்பி, விரிசல் நடந்து கிடக்கு. நம்ம வண்டி வர 2.5 டன்னு. இந்த இடத்துல ஒரு ரோடு இருந்திருக்கு. இந்த ரோட்டை காண கிணத்த காணோம் சாருங்கிற மாதிரி ரோட்டை காணோம் சார். இங்கே கியூசிங், இந்த ஊர் பேர் கியூசிங். செம்மையாக இருக்குது பாருங்க, ஃபாரின் மாதிரி இருக்குது இந்த ஊர். திபெத்தியன் கல்ச்சரில் இருக்குங்க அந்த ஊர். இந்த பீலிங்கில் நைட் ஸ்டே பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து ஓட்டாதீங்க. நைட்டாக வர முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம தான் தமிழனாச்சு. இப்போ நம்ம வடகிழக்கு இந்தியா ட்ரிப்பில் டார்ஜிலிங்லேருந்து பீலிங் சிட்டி வந்திருந்தோம். ஸோ பீலிங் சிட்டியில் சங் நாங் சோலிங் மோனஸ்ட்ரியை பார்த்துருந்தோம். அந்த மோனஸ்ட்ரி வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது என்ன மோனஸ்ட்ரி அந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த மோனஸ்ட்ரியை தான் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இந்த பீலிங் சிட்டிலேருந்து கேங்டாக், அதாவது சிக்கிமோட தலைநகரமான கேங்டாக் போகிறத தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா எண்ணில் ஒரு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்க. தமிழ்நாட்டில இருந்து எப்படி இங்க சிக்கிமுக்கு நம்ம கார்லேயே வந்தோம், ஸ்கார்பியோன்லேயே வந்தோங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குங்க. அதோட பிளேலிஸ்ட் வந்து நான் கார்லேயும் தரேன், கூடவே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காம பாருங்க. வாங்க இப்போ கேங்டாக் போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோங்க, கார்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேங்டாக் வந்து 108 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் காமிக்குது. மணி 12, 4:30 தான் போவோம். சரி வாங்க போவோம். போயில எப்படிலாம் இருக்குது பாதங்கிறத பார்ப்போம். वेरी यो गुड क्या हिंदी से बोलो ना. बहुत अच्छा किया आप लोग ने. इतना दूर कर्नाटका बहुत दूर है ना. हाँ तमिलनाडु, ये कन्याकुमारी सबसे लास्ट स्टेट. बहुत अच्छा किया. इतना दूर आपने गाड़ी खरीद के भी इस्तेमाल अच्छा किया. ஸோ சிக்கிமில் பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க, பஞ்சாப்காரவங்க. நம்ம எங்கேருந்து வராங்க கேட்டோன்னே இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க. அந்த எண்ட்லேருந்து வரீங்களா, பரவாயில்லையே, கார்லேயே வரீங்களே, அப்போ கார்லேயே வாழ்கிறீங்களான்னு கேட்குறாங்க. லிட்டரலாக நம்ம காரில் தான் வாழ்கிறோம். என்றைக்காவது தான் ரூம் போடுறோம். அப்படி தான் போய்கிட்டுருக்கு. சரி வாங்க அப்படியே கேங்டாக் போவோம். ஸோ இங்கேயும் ரோப்வே இருக்குது பாருங்கள், பீலிங் ரோப்வே. பட் இங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாதுங்க. இந்த ரோப்வே, அதாவது ரோப் காருங்கிறது எங்கே ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா கேங்டாக்கில் தான் ஃபேமஸ். இந்த சிக்கிமில் கேங்டாக்கில் சிட்டிக்குள்ளே அந்த ரோப் கார் போங்க. ஸோ இவங்க ரெண்டட் வெஹிக்கிள் வந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து நம்மளை கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து டிக்கெட்டு कितना भाई? 30 रुपये. வருவாங்க. பை பாய். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 105 கிலோமீட்டருங்க, 4 மணி நேரம், 4:45 போகணும் காமிக்கு. இங்கே வந்து 13 டிகிரி இருக்குங்க. ஸோ இங்கே இருக்க டூரிஸ்ட் ஏஜென்ட்டு எல்லாருமே, அதாவது சிக்கிமில் இருக்க பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா, ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் வந்து இந்த பீலிங்கில் நைட் ஸ்டே பண்ணிடுங்க, இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து ஓட்டாதீங்க, நைட்டாக வர முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம தான் தமிழனாச்சு, நமக்கு என்ன பயம், வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. 4:30 போயிடுவோம், பொழுது இருக்குதுல்ல, அப்புறம் என்ன. இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டார்ஜிலிங்லேருந்து இந்த பீலிங். ஸோ இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ரூட் கிடையாதுங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஒரு சில இடம் வந்து ரொம்ப ஈஸியாக
ட்ரை பண்ணிடலாம். ஒரு சில இடம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்டே வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஹேர்பின் பெண்டாக இருக்குங்க. டக்குன்னு கட்டடிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக விட்டாவோட நீங்கள் ரிவர்ஸ் போயிட்டு வரணும். வரையிலே லாஸ்ட் வீடியோலே காமிச்சிருப்பேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆன வண்டி எப்படி கீழே கவுந்து கிடந்துச்சுன்னு ஒரு ஹேர்பின் பெண்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பீலிங் சிட்டிலேருந்து விடைபெற வேண்டிய தருணம் வந்துருச்சு. ஸோ வாங்க அப்படியே போவோம். ரைட் ஸ்பாட்டு ஃபயர் என்ஜின் எப்படி திரும்புதுன்னு பார்ப்போம். அசோக் லீலாண்ட் வண்டி. லீலாண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த வண்டி. இங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய வண்டி உள்ளே விட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் வந்து பஸ்ஸு மினி பஸ் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எங்கேயும் போனோம்னா இந்த இருக்கு பாருங்க டாட்டா சுமோ இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கும். அதான் டாக்ஸின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து எல்லா இடத்துக்கும் போகும். டாடா சுமோ இல்லைன்னா பொலேரோ இருக்குங்க. அந்த பெரிய பொலேரோ இருக்கும் பாருங்க, நீளமான பொலேரோ, பழைய பொலேரோ மஹேந்திராவில். ஸோ அந்த பொலேரோ அது 2 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கெல்லாம். பஸ்ஸு எதுவுமே கிடையாது. அண்ட் லாரி பார்த்தீங்கன்னா பழங்காலத்து லாரி அதான் யூஸ் பண்ணுவாங்க. புதுசு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எது ஒரு ரிப்பேர்னால் கூட சென்சார் எதுவுமே கிடையாதுல்ல அப்போ. ஸோ அந்த சென்சார் வந்து இல்லாதனால ஈஸியாக ரிப்பேர் பார்த்துடலாம் எங்கேனாலும் சொல்லிட்டு ஓல்டு லாரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ரிப்பீட்டர் எத்தனை ட்ரிப்பு பாருங்க. இதெல்லாம் டாக்ஸி தான். சைலோ, பொலிரோ. ஸோ பார்த்தீங்கன்னா கேங்டாக் போகிற இல்லையா இந்த விஷால் மெகா மார்ட் அப்படின்னு ஒரு கடையை பார்த்தோம். மணி வந்து 1 மணி ஆச்சு. சாப்பிட எதுவும் இல்லை. சரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். மேலே எதுவும் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கா எதுவும் இருக்கான்னு பார்த்து வாங்க போவோம். இல்லை துணியாக தானே இருக்கு. இவ்வளோ பெரிய கடை இருக்கு ஒரு 3 மாடிக்கு. கரக்கு வாங்கிட்டு போமா. ஸோ வந்ததுக்கு இந்த நிலக்கல்ல தாங்க ஒன்று வாங்கணும். இதை கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வயிறை தாக்கு பிடிப்போம். இதுதான் கடலையும் அங்கே நிலக்கல்லையும் இல்லை மசாலாவில் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு சாப்பிடுவோம். இங்கே கேங்டாக்ல போய் பார்த்துக்கலாம். கேங்டாக் नीचे का कितना किलोमीटर? यूटर्न वेट भाई, यूटर्न रिवर्स वेट பதற பாய், எனக்கு பதறது. பாய் பஸ் பாய் கீழே போகிறோம். பயந்துட்டார் அவரு. சரியான ஸோ அந்த ரூட் வந்து க்ளோஸ் ஆங்க. இந்த ரூட்டில் போயிட்டு தான் போகணுமா. இந்த ரூட்டில் போயிட்டு போவோம். ஆனால் அது இந்த ரூட் தான் காமிச்சிருக்கு. அப்போதான் தேவையில்லாமல் அவரை பதற விட்டு ஒரு நிமிஷம். ஐயோ சிரிப்பு தான் வந்து போக. அவர் நிமிஷம் பதறிட்டாருங்க பாவம். நல்ல மனுஷன். இன்னசென்ட் அவர். ஆனால் உண்மையிலே இந்த ஊரை பாருங்க. கருப்பா ஒரு ஜம்முன் இருக்கு பாருங்க. அண்ணன் குரங்கா? ஆமா குரங்கு. அண்ணன் என்ன பார்த்தீங்க கட்டையை கொண்டு இறக்கி போறாரு பார்த்தேன். சொன்னாங்க இதெல்லாம் யூட்டன் சொன்னோம். இப்போ நம்ம லெஃப்ட் போகிறோம். ஸோ இதுலேயே தான் இந்த ரைட் உள்ளே தாங்க வந்தோம். வந்து மேலே ஏறணும். இப்போ இதில் போகிறோம் கேங்டாக்கு. சேவலுக்கு சேவல் போகிறோம். போ சேவல் வச்சு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 87 கிலோமீட்டருங்க. 5-6 போகணும் காமிக்கி. இந்த ரோட்டில் வந்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டினா கூட அந்த ஒரு நிமிஷம் சேஸ் பண்ணவே முடியலங்க. சேஸ் பண்ணி அதாவது ஒரு நிமிஷம் நிப்பாட்டி அப்படி இறங்கி இப்படி ஏறினோம்னா வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் தள்ளி தான் போய் ரீச் ஆகிற மாதிரி காமிக்கிறத தவிர அடுத்து கொஞ்சம் ஓட்டினா அந்த ஒரு நிமிஷத்தை கவர் பண்ணிடலாங்கிற மாதிரிலாம் கிடைக்காதுங்க.
ஏன்னா அவ்வளோ டிஃபிகல்ட் ரூட்டாக இருக்குது. கீழெலாம் சுத்தமாக தண்ணியே இல்லை. செம்ம குறுகிய ரோடு. சரி, இங்கே வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லி இறங்கணும். வண்டி வர்றத வரட்டும். கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை. இங்கே பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. லைட்டாக ஏதோ பேருக்குன்னு போகுது, வழுக்குது. ஸோ இதான் வந்து அந்த ஜீப்புங்க, அதாவது லோக்கல் டாக்ஸி மாதிரி வண்டி. பாருங்க எங்கிட்டு ரோடு இருக்குன்னு. இந்த லெஃப்டில் கீழே இந்த ரோடு அது வர்ற ரோடு. இதில் போக வேண்டியதானே. ஃபுல்லாக ரோடு தான் இருக்கும். எல்லாம் நிலச்சரிவான ரோடுங்க. அதான் இப்படி இருக்கு. யாருங்க உள்ள பள்ளத்தாக்கெல்லாம். இந்த இடம்லாம் பயங்கரமாக நிலச்சரிவாங்க. பார்த்தாலே தெரியுது பாருங்க. 86 கிலோமீட்டர் இருக்குங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காமிக்கி. 86 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரங்கிறது எவ்வளோ தூரம் பாருங்க. ஹேர்பின் வேற. இங்கெல்லாம் தண்ணி வடிகிற இடம்ங்க. மொட்டை மலையாக இருக்குது பாருங்க. இது வந்து சம்மர்னால ட்ரையால், வின்டர்னால் ட்ரை ஆனது. சம்மர் வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பனி உருவுறது மேலேருந்து. அப்புறம் மழை காலத்துலேயும் நல்லா தண்ணி வரும். மேப்போட சதியை பார்த்தீங்களா, என்னென்னலாம் பண்ண சொல்லுதுன்னு. இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் இப்படி போய் அப்படி போய் இப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி அப்படிங்குது. எங்கிட்டா போனா டேய், உன்னை நம்பினா நடு தெருக்கு தாண்டா வருவோம் நாங்கள். அதாவது இதில் வந்து இந்த ஆர்க் அடித்து இப்படி இங்கிட்டு வரலாம். அதை வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்குது மேப்பு. அதனால் நம்மளை போட்டு கிறுக்கு போயெல்லாம் ஆகுது இங்கே. இங்கனக்குள்ளே ஒரு ரோடு இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை காண ஃப்ரெண்ட்ஸ். மேப் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கு. நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் கிறுக்கு பேலாக இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரோடு. இந்த இடத்துல ஒரு ரோடு இருந்திருக்கு. இந்த ரோட்டை காண ஃப்ரெண்ட்ஸ். நிலச்சரிவில் எவ்வளோ அடித்து தின்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஆனால் ரோடு இருக்குது. அந்த 3 இது பார்த்தீங்களா, நிலச்சரிவு இருக்குது. அப்படி இல்லை பார்த்துட்டுறேன், வேணாம் போகிறப்ப நான் போய் மண்டையில் விழுந்துட போகுது. இதுக்கு மேலே ரோடு இருக்கு. போலாம் ப்ரோ, அங்கே இருக்கு. இல்லை அங்கிட்டு கிடையாது. பிளாக் பண்ணி போனேன்.
பிளாக் பண்ணிட்டேன். எப்படி போனோம்னா அங்கே ஒரு ஸ்கூல் வேன் இருந்துச்சு, அந்த வேனை ஒட்டி மேலே ஏறணும். சொந்தா இருக்கு பாருங்க. அந்த நிலச்சரிவான ரோடு வந்து இங்கே இருக்குள்ள இந்த ரோடெலாம் கட் ஆகிடுச்சுங்க. ஸோ முன்னாடியே வந்து ஒரு லெஃப்ட் மாதிரி கட் ஆகிடுது. பார்த்துவோம் சிக்கிமோட நிலைமையை. ரோட்டை காணோம் சார் அப்படிமா, கிணத்தை காணோம் சாருங்கிற மாதிரி ரோட்டை காணோம் சார் இங்கே. அந்த நிற்கல ஸ்கூல் வேன், அதுதான் லெஃப்ட் ஸ்கூல் வேன்லேருந்து. सर गैंगटॉक। गैंगटॉक आप कहाँ से आए? गैंगटॉक रोड, गोइंग गैंगटॉक। गोइंग गैंगटॉक। गूगल मैप ऊपर में रूट। आप गलत रास्ते, उधर से ऊपर जाना है। ये रोड उधर से रोड नहीं है, नहीं है, जस्ट रोडिंग। यार ओके 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 भाई, वो तो होते ऊपर मेन रोड मिल जाएगा, वहाँ से सीधा रास्ता पकड़। ஓகே ஓகே பாய், தேங்க்யூ தேங்க்யூ பாய். அவருக்கு நிலச்சரிவானதே தெரியல இந்த ஊர். ஏ இல்லைங்கிறாரு. ஏய் இங்கிட்டு தான்டா, அவருக்கு தெரியலடா. இந்த வண்டிக்காரன் போவான். போயிட்டான் भाई गैंगटॉक गैंगटॉक वरार ये रोड है, ये रोड है, ये रोड भी जाने से हो जाएगा, लेकिन जगह जगह डिस्टर्ब है। हाँ, आप लोग कहाँ से, किस साइड से आए हैं? आपको रास्ता अब थोड़ा सा लंबा पड़ेगा, लेकिन इधर से जाने से आपका हाईवे रास्ता मिलेगा। गैंगटॉक गैंगटॉक ओनली, गैंगटॉक सिटी, गैंगटॉक जाना है ना, सिटी। हाँ, इधर से भी है रास्ता। अच्छा रोड है, अच्छा रोड है। रोड तो अब उतना खास नहीं है, लेकिन चाहता है। ये रोड है, ये तो इधर का ये टासिटिंग हो गया, ये हो गया गैंगटॉक जाने वाला ऊपर। जगह जगह रोड ये बन रहा है ना रोड, इसीलिए थोड़ा डिस्टर्ब है। आप लोग अब चला सकते हैं तो कोई प्रॉब्लम नहीं है। ये रोड, हाँ ये रोड, हाँ ऊपर में डिस्टर्ब है, अभी बोल दिया। अब ये रास्ता, ये रोड आप जाएंगे इधर सिलगुड़ी से आए हैं आप लोग, ये नीचे का रास्ता से आए ना, ये रास्ता से वापस जाने से भी हो जाएगा। जैसे मल्ली ब्रिज हो गया, मल्ली ब्रिज पार करके इधर मत जाइए सिलगुड़ी तरफ, उधर उस साइड जाइए ऊपर गैंगटॉक। हाँ वो रोड सही है, मतलब ये रोड जगह जगह खराब है, लेकिन जाने के लिए जा सकते हैं। कितना किलोमीटर भाई? ये रामबंगला तक कितना 20 किलोमीटर हो, नहीं टोटल तो मेरे को मालूम नहीं है, टोटल नहीं है, उससे ये छोटा पड़ेगा ये वाला रास्ता। ये रोड है, हाँ इधर अब ये वाला ये रोड से भी जाने से हो जाएगा। ये रोड है, मतलब हिल एरिया में चलाते हैं ना तो प्रॉब्लम नहीं होता है ना। बैक से किधर हो तो यहाँ से जाइए, बैक से का नहीं, जैसे गाड़ी बैक करना पड़ता है, कई जगह छोटा रास्ता होता है ना, ये तो छोटा है, आपको प्रॉब्लम नहीं है तो इधर से जाइए। ये रोड है, ये रोड भी जाने से होगा, ये अंदर से जाइए ना, शॉर्टकट, अंदर से शॉर्टकट जाइए, ऊपर में एक वेटिंग शेड मिलेगा, इधर जाने वो रोड भी है, इस साइड जाने वाला भी, ऊपर में जाके उस साइड में जाइए। हाँ वो बड़ा वाला रास्ता, जैसे बैक कटिंग हो रहा है वो रास्ता पकड़ के उधर से जाइए, इधर मत जाइए, फिर उधर जाके टर्निंग मिलेगा, ऐसे ही जाइए। ये जो है ऊपर ही जाइए। அக்கா என்ன சொல்கிறாங்க இந்த ரோட்டில், அண்ணன் அக்கா வந்துட்டாங்க. அண்ணே இருண்ணே, எவனே யாருன்னு அடிக்கிறது, பயமாக இருக்குண்ணே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவெல்லாம் பேசினாங்க பார்த்தீங்களா, இதர் அதர் குதர்னு. இந்த ரோடு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமா மேலே ஏறுறது, ஆனால் நீங்கள் ஏறிடுவீங்கன்னா ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இதில் போகுது அங்கிட்டு போய் தான் ஏறுது, ஏற முடிஞ்சால் ஏறிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓட்ட தெரிஞ்சால் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இப்போ வந்து ஜீவ யோகேஷோட டிரைவிங் ஸ்கில்லை பார்க்க போகிறோம். ஆனால் நல்லா இருக்கீங்க இந்த ரோடு, அட கடவுள். ஆமாம் ஆமாம், அப்புறம் எது மெயின் ரோடா? எது மெயின் ரோடு? இந்த லெஃப்டில் என்ன நினைக்கும், அந்த அங்கிட்டு
இங்கெல்லாம் கடை பஜார் மாதிரி இருக்கு. அப்படியே கொஞ்சம் வெளில அப்படியே கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேக்கா. பார்த்தீங்கன்னா ஹேர்பின் அடிச்சதுக்கப்புறம் NH 510 அண்ணன் ஏதோ டஃப்பாக இருக்குன்னு சொன்னாப்புல. இனிமேல் டஃப்பாக இருக்குமோ ஏண்டா? இல்லை இதுக்கப்புறம் டஃப்பாக ரோடு சொல்கிறாரா? கரம் போகையான்னு சொன்னார். சரி போவோம். நமக்கு என்ன எழுதியிருக்கோம் சார்? என்ன சார் வந்த ரூட் ஏதோ வேறு மாதிரி காமிக்குது. மேப் இன்னும் அப்டேட் ஆகல. சரி ஏறினதுக்கப்புறம் NH 510 காமிக்குது. பூட்டான் வண்டி. ஆமாம் பூட்டான்லேருந்து வந்திருக்காங்க பாருங்க. எட்டிக்காவே வந்துருச்சு இந்த ரோடு. ஆமாம் இந்த ஒரு ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க வந்து அந்த அங்க பார்த்தோம்ல அந்த ரோடு. ஆமாம்மா அந்த ரோடு தான். அதான் என்னமோப்பா இந்த பக்கம் ரோடே காணாமப்பா. இதெல்லாம் லேண்ட் ஸ்லைடு தானா? மீன் 4 பேர் கிட்னாப் பண்ணோம்னா சரி விட்டுறான். இவ்வளோ 4 பேர் தூக்கி போட்டுறான். போடுறான் 4 பேரை நல்லா உட்காந்துருக்கு. மூஞ்சி பேர் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வேறு போய்கிட்டு கெட் டுகெதர். மூங்கில் பாருங்க. மண்டையாட்டையும் தண்ணீர் மண்டையாட்டினாரு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மூங்கில 200 கொடுத்து வாங்குறோம் தண்ணி ஊற்றி. இங்கெல்லாம் பாருங்கள் மூங்கில் அசால்ட்டாக கிடைக்கி. பேசாமல் தூக்கிட்டு நானே வளர்க்கலாம்னு இருக்கேன். அது எப்படி குறுத்துலாம் தூக்கிட்டு இருந்தான்னு தெரியல. அப்போதான் அண்ணன் சொன்னது டஃப்பான ரோடே வருது. அண்ணன் அப்பயே சொன்னார். இந்த வந்துருச்சுல அண்ணே இருண்ணே போய்க்கிறோம். பின்னாடி வந்து ஆரன் அடித்தானா அப்பல போக முடிஞ்சாதானே போக முடியும். ரைட்டில் போட அண்ணன் போட்டான் தள்ளுன்னு. ரைட்டில் போடு அண்ணன் போட்டான். லெஃப்டில் போடு. நல்ல ரோடுங்கிறது ஒன்று கிடையாதா இந்த ஊருக்குள்ளெல்லாம்? நல்ல ரோடுங்கிறது கண்ணில் பார்க்க முடியுமா முடியாதா? அத்தாடி இது என்ன குளத்து கிராசிங்காக இருக்கு? இங்கே அதில் எந்த வண்டியார் வர்றாரு பாருங்க. எப்படியே மாட்டிக்காங்களே. அங்க பேர்
ஊப்பரா அக்கா அக்கா ஊப்பரா அக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. कितना किलोमीटर? हाँ थैंक्स का टाटा का तमिलनाडु तमिलनाडु का पापा का गैंगटॉक अच्छा रोड है அக்கா கேமரா காமிச்சாலே சிரிக்கிறாங்க அக்கா. இல்லையே ப்ரோ ஜேசிபி வேலை பார்க்குறாங்களா? நான் அக்கா ஜூம் பண்ணிட்டேன் ப்ரோ. லெட்யூஸ் எல்லாம் இருக்கு பாருங்க இங்க. லெட்யூஸு, கோஸு, அப்புறம் காளி ஃப்ளவரு. இதில் என்ன இருக்குது? லெட்யூஸ் தான் நினைக்கிறேன். இது சின்ன ஆனியனா? ஸ்ப்ரிங்கிள் ஆனியன்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடுவாங்க, ஆனியன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் லீவ்ஸோட வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது. டாடா. சிக்கிமோட ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்தீங்களா? நம்ம வாட்டுக்கு ரேண்டமாக வீடியோ எடுக்கிறோம், அவங்களும் டாட்டா காமிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம பார்த்ததே இல்லை அவங்கள யாருன்னே நமக்கு. வண்டி வருது. லெஃப்டில் ஏற்று அங்கே தான் போய் ஏற்றுவியா? அண்ணனுக்கு மூச்சு வாங்க வைக்கணுமா? ஹேர்பின் பேண்ட். லாங் லைஃப். Thanks na, thanks. Bye. ரோடே காணமேப்பா, ஃபுல்லா ஆஃப் ரோடால இருக்கு. வண்டி. பார்த்தீங்கன்னா அந்த 500 மீட்டருக்கு அப்புறம் வந்து நேஷ்னல் ஹைவே ஏற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்கிறாப்புல. நம்ம ஏற்றி கொடுக்குறாரான்னு பார்ப்போம். பாருங்க, இந்த ஊரில் வந்து கவர்மெண்ட் ஐடி இருக்குது பாருங்க. காட்டுக்குள்ளே இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் ஆடுறாங்க மேலே.
ஃபங்க்ஷன் வருது போல். ஓ மெயின் ஊர் வந்துடுச்சு. போலீஸா அவர் எதுக்கு நிற்கிறாரு? HDFC பேங்க் இருக்குங்க இங்க. வாட் அ மிராக்கல். கியூசிங், இந்த ஊர் பேரு கியூசிங். செம்மையா இருக்கு பாருங்க, ஃபாரின் மாதிரி இருக்கு இந்த ஊர். திபெத்தியன் கல்ச்சர்ல இருக்குங்க அந்த ஊர். இந்த ரோட்ல ஜாயிண்ட் ஆங்க. அந்த அக்கா கூட நம்மளை மறி வச்சாங்க பார்த்தீங்களா, இந்த ரோட்ல ஜாயிண்ட் ஆகுது. போலாம். செக் போஸ்ட் வேறு இருக்கு இங்கே, நைட் விட மாட்டாங்க போல. கூகுள் அண்ணே இப்போ என்னண்ணே சொல்கிற? அடுத்து NH510 சேர்க்க போகிறார் நம்ம அண்ணே. சேர்க்கட்டா? இந்த ஊரை பாருங்க, சூப்பராக இருக்குது. டாடா தம்பி, டாடா. வேலை போய்கிட்டு இருக்கேன் நீங்கள். டனல் இப்போ தான் வேலை போகுது. அந்த பாரு மறைச்சிருக்காங்க ஒரு உள்ள. ஸோ இது ஒரு டவுனுங்க. இந்த டவுனு பேர் வந்து 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 நான் இப்போ என்ன சொல்கிறது, எத்தனை வாட்டி கெவுசிங், ரவாங்கலா கெவுசிங் இந்த ஊர் பேர். ரவாங்கல்லா கெவுசிங். ஹோட்டல்லாம் இருக்குப்பா இங்கே. சரியா இருக்க முடியுதுடா. ஊர் நல்ல ரோடு வந்துகிட்டு இருக்கையில இப்படி ஒரு ரோடு வந்துடுதுங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டருங்க. 1 மணி நேரம் 58 நிமிஷம். மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி கணக்கு. ரோட பாருங்க,
பாதி ரோடு வந்து கீழே தான் கிடக்கு. இந்த பாருங்க எவ்வளோ ரிஸ்க்கான ரோடு பாருங்க. போப்பா தம்பி, விரிசல் நடந்து கிடக்கு. நம்ம வண்டி வர 2.5 டன்னு. இடத்துல நிப்பாட்டணும். சரியாக இருக்குங்க அந்த இடம். செம்மையாக இருக்கு பாருங்க. ஸோ இங்கே எல்லாம் வில்லேஜுங்க. வண்டிக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் ப்ரோ. அது போட்டுருங்க, ஷூட்டிங் ஸ்டோன் போட்டிருக்கேன் பாருங்க ப்ரோ. அந்த போர்டு போட்டுருக்கு பாருங்க. ஹேண்ட் சைடு தான், அதான் ஷூட்டிங் ஸ்டோன் போட்டிருக்கேன். எங்கே இங்கே பாருங்கள், லேண்ட் சைடு ஒரு அப்படியே இவங்க பின்னாடி பாருங்கள் எப்படி அரிச்சிருக்கு பாருங்கள் அந்த இடம். இதெல்லாம் நம்ம இறங்கி வந்தோம். இப்போ இதெல்லாம் இறங்கி வந்தோம், எப்படி அரிச்சிருக்கு பாருங்கள். விரிச்சலை பாருங்கள், அப்படியே அப்படியே விரிசல் விட்டுருக்கு. செம்ம ரிஸ்கியான இடங்க அதெல்லாம். ரொம்ப லெஃப்ட் வந்துடாத. செம்ம ரிஸ்கிங்க. இந்த சைட்லாம் ரோடு பாருங்க பயங்கரமா இருக்கு. அசால்ட்டா க்ரூஸ் பண்ணலாங்க. எந்த ஒரு பள்ளம் இல்லை, மேடு இல்லை. அங்கங்கே மட்டும் அந்த விரிசல் இருக்குது, கிராக் இருக்குது. மற்ற எங்கேயுமே இல்லை ரோட்டில். சிக்கிம் வந்து அண்டர் ரேட்டட் பிளேஸுங்க. செம்மையாக இருக்குது இந்த டைம். அங்கங்கே இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் இருக்குங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்ரு, 1 மணி நேரம் 24 நிமிஷம். பார்ப்போம். 5:30 ஃபோன் காமிக்கி போவோம். போய் ரூம் வேறு தேடணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இங்கே அண்ணன்ட்ட தான் கேட்டோம் வழி. ஸோ இந்த வழியில் போக சொன்னாப்புல. டெம்பரவலி பைலி பிரிட்ஜ் இதெல்லாம் போனோம். கீழே தான் இறங்கணும். இந்த டெம்பரரி பிரிட்ஜில் தான் இறங்கணும். இது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதுடா அது, இந்த பிரிட்ஜு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா. தூசி வரும்ல. இந்த பிரிட்ஜு வந்து எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த டெஸ்டாங்கிறதா வந்து செம்மையான வெள்ளம் வந்துச்சுங்க. அப்போ வந்து இந்த க்ளவுட் பஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரியான ஃப்ளட்டு. 21 இராணுவ வீரர்கள் வந்து அதில் வந்து போயிட்டாங்க அந்த இதில். ஸோ அப்போ வந்து இந்த பிரிட்ஜ் எல்லாமே போயிடுச்சுங்க. அதாவது அப்போல்லாம் பெர்மனெண்ட் கனெக்ஷன்லாம் போச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு டெம்பரரியாக போட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து இப்போ பெர்மனெண்ட்டாக மாற்றுறாங்க. இது எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 2023 நம்ம வர வேண்டியது. இந்த ஃப்ளட்டுனால தான் வராமல் இருந்தோம். ஸோ அப்போ வந்து இதை நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அலோவ் பண்ணுவாங்களா, அப்போ அலோவ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்போ அதை மானிட்டர் பண்ணுறப்ப தான் வந்து இங்கே என்ன நடந்துச்சு எல்லாமே தெரிஞ்சு. இந்த டெஸ்டாங்கிறதான் வந்து ரொம்ப 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 அஃபெக்டான ஏரியாங்க அந்த டைமில், இந்த க்ளவுட் பஸ்ட்டில். ஸோ அந்த பாருங்கள், இது வந்து டெம்பரரி பிரிட்ஜ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து மிலிட்ரியாக போட்டது. ரைட் சைட்லாம் பெர்மனெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாருங்கள் வேலை போய்கிட்டு பாருங்க. இது அடுத்து இவங்க வந்து இந்த மழை பெய்யறதுக்குள்ளேயும் பனி உருவதுக்குள்ளேயும் இந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ இல்லைன்னா மறுபடியும் வந்து
அந்த வேலை பார்க்குறது ரொம்ப நின்று போயிடும், சிரமமாக இருக்கும். கீழே எவ்வளோ தண்ணி ஃபோர்ஸ் பார்த்தீங்களா, நார்மலாக எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்கள். இப்போயே இந்த ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த க்ளவுட் பஸ்ட் ஆகையில் அந்த ஃப்ளட்டு வரையில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. ஆற்றில் திடீரென 20 அடி உயரத்திற்கு தண்ணீர் சென்றதால் மக்கள் அச்சமடைந்தனர். டீஸ்டா நதியின் அருகே பத்தாங் என்ற இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. அதில் சிக்கிய 23 ராணுவ வீரர்களை காணவில்லை. இந்த சூழலில் அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கேங்டாக் பகுதியில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். 25 பேரை பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டுள்ளனர். நம்சி மாவட்டத்தில் இந்திரேணி என்ற பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த மாவட்டத்தில் 500 பேர் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் 3 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கே இந்த கேம்ப் மாதிரி போட்டு இந்த வேலையை மும்முரமாக முடிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி சீக்கிரமே முடிக்கணும்னு. ஸோ ஃபுல்லாக இங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ணுற அந்த இதை பார்க்கல, எஃபெக்டிவ்னஸ் பார்க்கல. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளட்டு வந்துச்சு, அப்போ இந்த இதெல்லாம் போச்சு, பாலத்தெலாம் அடிச்சுட்டு போச்சுன்னு. இதாக இருக்குது பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அரிச்சிருக்கு பாருங்கள். நிறையா வீடு எல்லாம் அடிச்சுட்டு போச்சுங்க. நிறையா மக்கள் இதில் இறந்துட்டாங்க. இந்த இடத்த பாருங்க, எவ்வளோ அரிச்சிருக்கு பாருங்க. இதை பார்த்தோன்னே அப்படியே காமிக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு. இதான் வண்டியை நிப்பாட்டிட்டு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் வராங்க பாருங்கள். இன்னும் 2 ஸ்டேட்டு தாண்டினோம்னா நாகாலாண்டு, அங்கெல்லாம் இவங்கெல்லாம் கிடைச்சாங்கன்னா அவ்வளோதான், சம்பேஸ் தாணுவீங்கலாம். இந்த ஊருக்குள்ளே வாழ வேண்டி தான் இவங்க. இங்கே பாருங்க, இந்த ஊரை பாருங்க. சிங்டாங் அப்படின்னு இந்த ஊர் பேர். சிங்டாங் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாக் சொல்ல ரைட் சைடில் இந்த வருது பாருங்கள், அந்த காவி ஆரஞ்சு, இது சிவன் ஃபோட்டோ போட்டிருக்குங்க. மால் மாதிரி இருக்குது, அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குங்க அந்த இடம். Here I come. Oh, here I come. செம பெரிய ஊருங்க இது, போய்கிட்டே இருக்கு பாருங்க. மரம்லாம் பாருங்க அப்படியே வெட்டாம அதை சுற்றி அடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ரெண்டு சைடு பாருங்க வண்டி வரிசையா நிக்குது பாருங்க. நிறைய மஹிந்திரா, அப்புறம் சுசுகி. சுசுகினா மாருதி சுசுகி. டாட்டாலாம் ரேரா தாங்க இருக்கு இங்கே ஹில்ஸ். டாட்டா வெஸ்ட் பெங்கால், டாட்டா சுமோவில் தான் வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. இந்த சைட்லாம் பொலேரோ தாங்க. ஸ்கார்பியோ எண்ணு வருங்க. இங்கே ஒரு வண்டி பார்த்தேன், இப்போ ஏறுறது பார்த்தேன். இங்கே நிறைய ஸ்கார்பியோ எண்ணு இருக்குங்க வண்டி. ஸ்ரீகோட்னா இன்றைக்கி மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வண்டி பார்த்துருப்பேன் தொடர்ந்து. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கேங்டாக்கு 26 கிலோமீட்டர். இங்கே பாருங்க ஒரு டனல் பாருங்க.
இந்தியா ஃப்ளாக் கலரில் லைட்டிங் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டனல், இந்த லைட்டிங் போட்டு ஒரு டனல் நான் வந்து இந்தியாவிலே வேறு எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. சரியான டனல் இது. அதாவது அந்த லைட்டிங்க்கு லாங்கஸ்ட் டனல் தான் போயிருக்கோம் நம்ம காஷ்மீரில். பட் இந்த டனல் வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த லைட்டிங் பார்க்க ப்ரைடாக இருக்குது. ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா கேங்டாக்கு ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குங்க. 11 கிலோமீட்டர்னா நம்ம ஊர் மாதிரியே தான். இப்போ சென்னைனா செங்கல்பட்டுலேருந்தே கிளம்புது பாருங்கள் ஊர், அந்த மாதிரி இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சன் ஃபார்மா இங்கே தான் இருக்கா? சன் ஃபார்மா அப்போல வந்து மேன்கைண்ட் பார்த்தாங்க ஃபேக்ட்ரியே. சிக்கிமில் பாருங்கள் 2 இருக்குது பாருங்கள், சன் ஃபார்மா மேன்கைண்டுன்னு. எல்லாம் மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்குது. இந்த ஊர் பேர் வந்து ராணிப்போல். ஆனால் இங்கே வெல்கம் டு கேங்டாக்னு வந்துருச்சு. அண்ணே என்ன நீ சென்னை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இல்லை, அந்த மாதிரி இருக்கலாம். இருக்கலாம் போல. அதே தான் அப்போ சொன்ன மாதிரி தான், செங்கல்பட்டு மாதிரி தான் இது. அண்ணே 5ங்க சன்னெல்லாம் போயிட்டாப்புல தூங்க, வேற ஊருக்கு உதயம் காமிக்க போயிட்டாப்புல. இங்கே என்ன பாருங்க மறுபடி இங்கே போதும். என்னங்க என்ன வந்துக்கிட்டே இருக்குங்க, பின்னாடி ஒன்று வருது பாருங்க. அங்கே நிற்கிறது என்னது? வேற வண்டி. என்ன நிறைய இருக்குங்க இங்கே, எக்கச்சக்கமாக இருக்கு. என்ன அண்ணன் உள்ள இறக்குறாரு பள்ளத்தாக்குல இடம் இருக்காங்க. இங்கே பாருங்க ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேங்டாக். இங்கே தான் இருக்கு பாருங்க ஆர்பிஐ. அதாவது கேங்டாக்ல இங்கே ஒரு ஆர்பிஐ இருக்குது. ஆர்பிஐ வந்து எல்லா மாநிலத்தையும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, டெல்லியில் ஒன்று இருக்குது, வேறு எங்கே இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணியாச்சுங்க. 3 பெட்ரூமு பாருங்க, ஹீட்ரு. ஸோ அவ்வளோதான் ரூமு, ஒரு ஸ்டாண்டர்டான நீட்டான ரூமுங்க. ஸோ இன்னி நைட் இங்கே தாங்க. ஸோ நாளைக்கு, அதாவது அடுத்த வீடியோவில் நம்ம நார்த் சிக்கிம் தான் போக போகிறோம். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட், அதாவது லெஜண்ட் போகிறத பார்ப்போம். பாய்.